சம்மந்தமே இல்லாத இடத்துல இவ என்ன பண்றா? ஆ நல்லா இருக்கா? இது என்ன பட்டுமா? ஆ இந்த பட்டு அ என்ன பட்டு? பியூர் பட்டா இல்ல மிக்ஸிடா? இது பட்டு தான் சார். பியூர் பட்டா தான் சார் இருக்கும். ம். அ அ அது என்னம்மா நீ? இங்க வேலை பார்க்கறது தானே? அ இத பத்தி எதுவுமே தெரியாதா உனக்கு? இல்ல சார். நான் இந்த வேலைக்கு புதுசு. அ அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. கடவுளே! அ அது என்னம்மா? அ இது வந்து என்ன ஏய்! பட்டு? இப்படி வா. என்ன? போ அந்த சைடு. போ. எல்லாம் தெரிஞ்ச மாரி வந்துருது. போ. சொல்லுங்க சார். தம்பி, நீங்க ராமச்சந்தர் சார் பையன் தானே? ஆமா சார். பொண்ணு பட்டு சேலை வேணும்னு கேட்டா, சூப்பர். எடுக்கலாம்னு வந்தோம். ஓ! ரொம்ப நல்ல விஷயம். இந்த பொண்ணு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு போல. ஒண்ணுமே தெரியல. அட ஆமா சார். ட்ரெய்னிங். அப்ரெண்டிஸ். அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஓஹோ. சும்மா ஆள் இல்ல நீங்க வந்து நின்றுருக்கு. ம்? நான் காட்டுறேன் சார். என்ன மாரி வேணும் உங்களுக்கு? பாப்பா என்ன வேணும் சொல்லு. அது எடுங்க. ஒரே நிமிஷம் இருங்க. நவுரு. ஆ? நடுவுல வந்து நின்னுக்கிட்டு. நவுருண்ணா. இதெல்லாம் பாருங்க சார். கொடுங்க. இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். உள்ளே மேட்சிங் ப்ளவுஸோட சேர்ந்து வந்துரும். ஆ, இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்தது சார். இது வந்து காஞ்சி பட்டு, பாரு. இது வாரணாசி பட்டு, இது ராஜஸ்தான், அது பனாரஸ், இது காஷ்மீர், இது மைசூர். இது நல்லா இருக்குல்ல? ஆ நம்ம கடையில புதுசா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பட்டும் இருக்குது சார். நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம கடையில எல்லாருக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு சார். அப்படியா தம்பி? ஆமா சார். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க வேற வேற ஸ்டேட், வேற வேற கல்ச்சர் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எப்படியும் எல்லாரும் வேற வேற மாதிரி பட்டு சேலை தான் கேட்பாங்க. ஏரியாக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா டிசைனும் இருக்கு சார். ம். இது ஆ? காஞ்சி பட்டு தானே? பாகறக்கு அப்படி இருக்கும் சார். ஒரு சில கடையில இதுவே காஞ்சிபுரம் பட்டுன்னு போய் சொல்லி வித்துருவாங்க. நம்ம கடையில அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது சிறுமுக பட்டு தான். ஆனா சொல்ல போனா இதுவும் நல்ல குவாலிட்டியான பட்டு தான் சார். சிறுமுக பட்டுக்குன்னு தனி பாரம்பரியமே இருக்கு சார். ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷனலானது சார். நீங்க தாராளமா வாங்கலாம். ஆ, 100 வருஷம் ஆனாலும் பட்டு தரமா அப்படியே இருக்கும். எப்போ எடுத்து கட்டினாலும் தங்க மாட்டா இருக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க சார். ஆ இதுதான் சார் ஒரிஜினல் காஞ்சி பட்டு. இதானா? ஆ. நல்லா இருக்குல்ல? ஆ நீங்க வேணா போய் கண்ணாடியில பாத்துட்டு வாங்கம்மா. ம் இது நல்லா இருக்குமா? இதே எடுத்துக்கலாம். போய் வச்சு பாரு. சார் இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சார். எப்படிமா இருக்கு? ஆ நல்லா இருக்குப்பா. வா வா. ஒரு வழியா ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். கொடுங்க. ஆமா கேட்க மறந்துட்டேன். என்ன விசேஷத்துக்காக எடுக்கிறீங்க? ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுக்க வந்தோம். ஓஹோ. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லயும் இப்போல்லாம் பொண்ணுங்க புடவை தானே கட்டுறாங்க. அதான். ஓகே ஓகே ஓகே. நீங்க வேணா பாருங்க. உங்க பொண்ணு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்க போறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. காலேஜ் ஃபங்க்ஷன் சொன்ன உடனே டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இத பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கும். இத பாரு. பாக்குறியா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க எடுத்தேன்னு கண்டிப்பா கேட்பாங்க.
பார்க்கலான்னு வந்தோம். உன் பேச்சை கேட்டு இப்போ 3 வாங்கிட்டோம். சார் யாருக்கு சார் செய்ய போறீங்க? உங்க பொண்ணுக்கு தானே சார். சந்தோஷமா வாங்கிட்டு போங்க சார். உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும், உங்க பொண்ணும் நல்லா இருக்கும். மதினா தம்பி இங்க வாங்க. இந்த வரேன் தம்பி. அண்ணா, ஆ. 3 சாரி ஆ. சாருக்கு பில் சரி போட்டுருங்க. தம்பி. சாருக்கு டிஸ்கவுண்ட்ல 10% எக்ஸ்ட்ரா சரிங்க சரிங்களா? தம்பி. ஆ. அண்ணா சேல்ஸ் இன்சென்டிவ் சுந்தரியாக்கா பேர்ல எழுதிருங்க. சரிங்க தம்பி. சார் வாங்க சார். போயிட்டு வாங்க சார். தேங்க்ஸ் போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. ம். அப்ப நாங்க வர்றோம். நல்லபடியா போயிட்டு வாங்க சார். பெரிய பொறுப்புல இருந்தா மட்டும் பத்தாது, வியாபாரமும் கத்துக்கணும். நோ மாறா இதெல்லாம் மச்சு வைங்க. சரிப்பா. வந்துட்டாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்னு. ஆயிரம் பேருக்கு சமைச்சா போதுமாமா? 2 குடும்பத்தையும் சேர்த்தா எப்படியும் 1000 பேர் வந்துருவாங்க. சரி சரியா தான் இருக்கும். ஏய் வீரா, என்ன பண்ற? எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணும்? சிம்பிளா சின்ன மண்டபமா பார்த்து ஒரு 100-200 பேருக்கு சொல்லி பண்ணா பத்தாதா? இப்ப நாம இருக்கிற நிலைமைக்கு 1000 பேருக்கு சாப்பாடு போடணுமா? கண்மணி, இது 2 குடும்பத்திலயும் நடக்கிற முதல் கல்யாணம். அத சிம்பிளாலாம் பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க வேணா கம்மியா இருக்கலாம், ஆனா ராமச்சந்திரன் சாருக்கு சொந்த பந்தம்லாம் ரொம்பவே அதிகம். அதோட பழக்க வழக்கம்லாம் ரொம்ப அதிகம். எல்லாரும் வருவாங்கல்ல. நாம பண்றோம்னு ஒத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அதுல குறை வச்சானா அப்புறம் இத நாங்களே பண்ணிக்கிறோம்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம அதெல்லாம் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. இப்படியே எதுக்கு எடுத்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய செலவு இழுத்து போட்டுக்கிற வீரா. இது எங்க போய் முடியுமோ தெரியல எனக்கு. எல்லாம் நல்லபடியாவே முடியுமா? இந்தாம்மா. ம். வீரா எவ்வளவு வந்துக்குது? மனசுக்கும் வயிற்றுக்கும் நிறைவா பண்ணணும்னா 3 லட்சம் கிட்ட வருமா? 3 லட்சமா? 3 லட்சமா? மேக்சிமம் எது இதுல முடியுமோ அதெல்லாம் குறைச்சிதாம்மா போட்டுருக்கேன். இதே மற்றவங்களுக்குன்னா 3.5 லட்சம் கிட்ட போட்டுருப்பேன். நான் என்னுடைய சம்பளத்திலேருந்து லேபர் சம்பளம், காய்கறின்னு எல்லாம் பார்த்து தாம்மா போட்டுருக்கேன். பரவாயில்லண்ணா. நீங்க நாளைக்கு காலையில வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. வாங்கண்ணா. வரேங்க. வாங்க. என்ன வீரா, நம்ம கிட்ட ஏது இவ்வளவு பணம்? நான் கல்யாணத்தையே 3 லட்சத்துல முடிக்கலான்னு பார்த்தா நீ சாப்பாட்டுக்கு 3 லட்சத்துக்கு செலவு எடுத்து வச்சுன்னுக்குற. இது போக நகை சீசனத்தின் 1008 செலவுக்குது. எப்படி சமாளிக்கிறது? அக்கா, எப்படிக்கா இவ்ளோ சமாளிப்ப? எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். அப்படிதானே வாக்கு கொடுத்துருக்க. வீரா, நான் சொல்றத கேளு. இதெல்லாம் நமக்கு கை கடங்குற செலவு இல்ல. என் ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குடும்பமே வாழ்நாள் பூரா உட்காந்து கஷ்டப்பட போறீங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட மாட்டோம் கண்மணி. ஏய், அவ்ளோ பணம் எங்க இருக்கு? யார் தருவா? பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். எவ்வளவு சீக்கிரம் கிளம்பினாலும் லேட் ஆயிருது. மா ஆ, மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இரு டிபன் பாக்ஸ் எடுத்து வரேன். இரு, சீக்கிரம் வாமா. வரேன்டி, இரு. வர்றதுக்குள்ள அவசரம். இந்த புடி. போய் விடுமா, நான் பாத்துக்கிறேன். இரு. மா, ம். இந்த காசு வச்சுக்கோ. இது எதுக்கு? அது சமையல்காரர் வந்தா குத்துரு.
இதுல 20,000 ரூபா இருக்கு. வீரா இப்ப நம்ம எவ்வளவு செலவெல்லாம் பண்ண வேணாம் வீரா. நானே தெரிஞ்சவங்கள வச்சு சமைச்சுக்கிறேன். 50,000க்குள்ள முடிச்சுக்கலாம் நம்ம. என்னம்மா நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அவர் வந்தா நீ எதுவுமே சொல்லாம பணத்தை மட்டும் கொடு, போதும். சரியா? என்னவோ நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுற வீரா. எனக்கு எதுவும் சரியா படல. இவ்வளவு செலவு தேவை. அம்மா, அவர் வந்தா பணத்தை கொடு. என் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் வீரா, வாங்கண்ணா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா எப்படி இருக்கேம்மா. நல்லா இருக்குண்ணா. அம்மா இருக்காங்களா? உள்ள வாங்கண்ணா, உள்ள வாங்க. போம்மா. மா, அம்மா வணக்கம்மா. வாங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆ, இருக்கு. சரி. உட்காருங்க. உட்காருங்கண்ணா. சரிம்மா. மாமா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா நான் இருக்கேன். டீ சாப்பிடுறீங்களா? ஆமா, டீ எடுத்துட்டு வா. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ஆமா. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேம்மா. ஸ்டாண்ட்ல சொன்னாங்க கண்மணிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு. ஆமாண்ணா, உங்க எல்லாரையும் நேர்ல வந்து பார்த்து சொல்லி இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். இன்னும் பத்திரிக்கை வரல, அதான் உங்களை இன்னும் கூப்பிட முடியல. நம்ம ராமச்சந்திரன் சார் இருக்கார்ல, அவரோட மூத்த பையனுக்கு தான் கண்மணியை கொடுக்கலான்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா. நல்ல மனுஷன், நல்ல குடும்பம். ஆண்டவன் சோதனையை கொடுத்தான்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்லது செய்ய போறான்னு அர்த்தம். பாண்டியன் இருந்த வரைக்கும் ஸ்டாண்டு கலகலப்பா இருந்துச்சுமா. என்ன பண்றது, எல்லாம் நேரமா. சரி, நான் எதுக்கு வந்தேன்னா, ஸ்டாண்ட்ல பாண்டியன் ஒரு உண்டியல் வச்சிருந்தாப்ல. நாங்க எல்லாரும் தினமும் அதுல பணம் போடுவோம். யாருக்காவது கஷ்டம்னா அதுல இருந்து எடுத்துப்போம். அது எங்க எல்லாத்துக்கும் உதவியா இருந்துச்சுமா. இத வழக்கப்படுத்தினதே பாண்டியன் தாம்மா. இது உண்டியல்ல சேர்ந்த பணம். எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தேவைப்படும், வாங்கிக்கோங்கம்மா. என்னம்மா யோசிக்கிற? ஸ்டாண்ட்ல எங்க எல்லார் வீட்லயும் எவ்வளவோ நல்லது கெட்டது நடந்திருக்கு. எல்லாத்துலயும் பாண்டியன் தன் கை காசை போட்டு அவ்வளவு செஞ்சிருக்காப்லமா. அத நாங்க எல்லாரும் திருப்பி செய்யறோம், அவ்வளவுதான். இது எங்க கடமைமா. உன் அண்ணன் இடத்துல இருந்து தரமா, வாங்கிக்கமா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றியா? எதுக்குமா அதெல்லாம்? பாண்டிய எங்களுக்கு பண்ணதுல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. அப்புறம் கல்யாண வேலை எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம வந்து ஸ்டாண்ட்ல சொல்லுமா. பாண்டியனோட ஸ்தானத்துல நாங்க இருக்கோம். கண்டிப்பாண்ணா. நீங்க எல்லாருமே குடும்பத்தோட நம்ம கண்மணி கல்யாணத்துக்கு வரணும். நம்ம வீட்டு கல்யாணமா, நாங்க வராம எப்படி? ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோமா. நன்றிங்கண்ணா. வரமா, வரோம். வாங்க. கண்மணி வரட்டுமா? போயிட்டு வாங்கண்ணா, போயிட்டு வாங்க. சரி வாப்பா. ஏய் நல்ரி, மரியாதையா போயிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி நானும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன், என்ன நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற? நான் வேற யாராவது ரூட் விடுறியா? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இப்படியே பண்ணிட்டு இருந்தனா போலீஸ்ல புடிச்சு குத்துருவேண்டா. ஐயோ போலீஸா? என்னடி பிலிம் காட்டுற? எந்த போலீஸும் அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். டேய், ஒரு தடவை சொன்னா புரியாத உனக்கு? போடா. ஏய் நல்ரி, நாடி ரொம்ப தான் ஓவரா பிகு பண்ற. என்ன திமிரா உனக்கு? மனசுல என்ன பெரிய அழகி நினைப்போ? ரொம்ப தான் டீல்ல விடுற. வேணாண்டா, மரியாதையா வழிய விட்டுரு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி வழிய விடுறேன். இங்க பாரு, பப்ளிக்னு கூட பார்க்க மாட்டேன். அச்சன்னா செவில திரும்பிக்கும். அப்படியா? எங்க
அட்ரி பாப்போம். உனக்குலாம் சொன்னா புரியாதுடா, செஞ்சாதான் புரியும். ஏய் விடு. விடுடா. ஏய், என்னடி கை பூ மாதிரி சாஃப்டா இருக்கு? என்னடி ஏய், கையை விடுடா. அன்னைக்கு உங்ககிட்ட லவ் சொல்ல வரும்போது உன் அண்ணன் வந்து என்ன அடிச்சிட்டு உன்னை காப்பாத்திட்டு போயிட்டான். ஏய், சீ, கையை விடு. இப்பதான் அவன் இல்லையே. கையை விடுன்றா. யாரு வந்து உன்னை காப்பாத்துவான்? எவனுமே வர மாட்டான். டேய், கையை விடுடா. நீ எனக்கு தான். டேய், கையை விடுடா. கையை விடு. டேய், என்னடி கையை விடுடா. ஆ? என்கிட்ட மட்டும் இல்ல, இந்த ஏரியா பொண்ணுங்க யார்கிட்ட வம்பு பண்ணாலும் தொலைச்சிருவன் பாத்துக்க. ஏய் ஏய் என்னடி திமிரு காட்டுற? எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்குமே கிடைக்க சொல்றத கூடாது. கேளு. ஏய், வேணாம்டா, கீழே போடாத. ஏய் ஏண்டா ஆளும் மண்டையும் டேய் என்னடா மண்டை அது? ஏண்டா மனசுல பெரிய ரோமியோ நடப்போம். கை கை கைவோங்க. ஏய் ஏன் வெளியே கை வச்சியா? இருவனை என்ன பண்றேன் பாரு. ஏய் ஏய் உரா பாய் பாய் பொம்பளை புள்ள மேலையா கை வைக்கிற? நாதரி அவங்க அண்ணன் இல்லைன்னா என்னடா வேற யாரும் கேட்க மாட்டாங்களா? இங்க இப்ப கை வைடா பாப்போம். வைடா. இது எங்க ஏரியா. பொண்ணுங்கள்ட்ட பிரச்சனை பண்ணன்னு வெயி சீன் ஆயிடும். போடுற. ஏய் இந்த ஏரியா பசங்களை கூப்பிட்டு வந்து உன்னை என்ன பண்றான் பாரு. போடா. ஒரே ஹாஸ்டல்ல விரா வரண்டா. அவனை வேணா கூட்டினா போ. கொல்லாம விட மாட்டேன்டா. வண்டியில ஏறு, நான் வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். எனக்கு போய்க்க தெரியும். இருட்டாயிடுச்சு. அவன் திரும்ப வந்தா என்ன பண்ணுவ? நான் கொண்டு போய் விடுறேன். ஒன்னும் பண்ண தேவையில்ல, உன் வேலையை பார்த்துன்னு போ. எனக்கு போய்க்க தெரியும். ஏய், என்னடி இப்ப எதுக்கு வந்ததும் வராதமா பேக்க தூக்கி எறிகிற? அவன் யாருமா? எனக்கு என்னன்னா அவனுக்கு என்ன? அவன் எதுக்கு வந்து என்ன காப்பாத்தணும்? யாரா சொல்ற நீ? என்ன பிரச்சனை? யார் உன்னை காப்பாத்துனா? அவன்தான் அந்த கொலைகாரன். யாரு மாறனா? ஆமா, அவன்தான். அவன் பேரை சொல்ல கூட எனக்கு பிடிக்கல. அவன் எனக்கு ஹெல்ப் பண்றானா? என்னடி நடந்துச்சு? தெளிவா சொல்லு.
இப்ப நல்லவன் மாதிரி வேஷம் போடுறானா அவன்? ஆமாக்கா, அவன் இப்படிலாம் நச்சா நாம அவனை நல்லவன்னு நம்பிடுவோம்ல, அதான் நடிக்கிறான் போல. அது மட்டும் நிஜமான கத்தியா இருந்தா ம், செத்திருப்பான். ஏய், அது நடந்துராதா? அப்படி நடந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. ஏண்டி அவன் ஏதோ நல்ல எண்ணத்தோட தானே பண்ணிக்கிறான். மா நீ சுமாருமா, அவன் என்ன பண்ணாலும் நடந்ததெல்லாம் மறந்துட முடியுமா? என் அண்ணன் உயிரோட இருந்திருந்தா எனக்கு என்ன பிரச்சனைனாலும் அது வந்து நிக்கும். இவன் தான் எனக்கு உதவ வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தா நீ அவனை ஏதோ மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா.